அஸ்ஸலாமு அலைக்கும். நான் என்னுடைய பசங்களுக்கு யூசுவலாக காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் உருளைக்கிழங்கு ட்ரை ரோஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? ஒரு அடிகனமான கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம யூசுவலாக காய் பொரிக்கிறதுக்கு ஆட் பண்ணுற எண்ணெயை விட இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கிறணும். அடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகுளுந்து கருவேப்பிலை ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிடலாம். அடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த 2 மசாலாவுமே நம்ம எண்ணெயில் டைரெக்டாக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எண்ணெய் ரொம்ப சூடாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஆட் பண்ண உடனே டக்குன்னு கறிடும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு 3 உருளைக்கிழங்கும் ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரிச்சிட்டு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ஃப்ளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, ஒரு காஞ்ச மிளகு ஆட் பண்ணி கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரையும் நம்ம உருளைக்கிழங்குல ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிடுங்க. ஸோ இடையில அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ட்ரை ரோஸ்ட் ரெசிபி டக்குன்னு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.